ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டெக் பாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிசி பில்ட் வீடியோ பார்க்க போகிறோம். பிசி பில்டுன்னு நீங்கள் ஏதோ ஹை காஸ்ட்லாம் வச்சு ட்ரை பண்ணாதீங்க. நான் பண்ண போகிறது வெறும் லோ பட்ஜெட்டை வச்சு தான். அதுவும் எவ்வளோனா 5K தான் பண்ண போகிறேன். 5K பண்ணுறோன்னு நினச்சி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காதுன்னு நினச்சிடாதீங்க. பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், ஒரு குட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதில் நீங்கள் மூவிஸ் பார்க்கலாம், கேம்ஸ் விளாட்லாம், ஒர்க் பண்ணலாம், மெயினாக எடிட்டிங் பண்ணலாம். இவ்வளவும் கொடுக்குதுன்னா அப்போ அந்த 5K இருக்க பிசி எவ்வளோ ஒரு நல்ல குட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு பாருங்க. பிசிக்கான காம்பனன்ட்ஸ்லாம் நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருந்தேன். செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுன்னா ஒர்க் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. நல்லா ட்ரஸ்டட் பார்ட்டி கிட்ட தான் நான் வாங்கியிருந்தது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட செகண்ட் ஹேண்டில் வாங்கலாம், இல்லை ஃபஸ்ட் ஹேண்டட்லேயே சும்மா அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய இதில் ஷாப்பிங் வெப்சைட்லலாம் இருக்குது கம்மியாக ரேட்டுலேயே. நீங்கள் அதை கூட நீங்கள் சஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்ஸ் வேணும்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம காம்பனன்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். 5K வாங்கின காம்பனன்ட்ஸ் இதுதான். ஒரு மதர் போர்டு, ஒரு ப்ராசஸர், 2 ரேமு, ஒரு 2 ஹார்ட் டிஸ்க்கு, 2 சாட்டா கேபிள், ஒரு கேபினெட், பவர் கேபிள்ஸ், கீபோர்ட் அண்ட் மவுசஸ். ரேமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2+4GB தான் யூஸ் பண்றேன். அப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 2 ஹார்ட் டிஸ்க்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஒரு ஹார்ட் டிஸ்க் இருந்தாலே போதும். பிசி கேபினெட் மட்டும் நான் வீட்லயே வந்து கஸ்டமைஸ் பண்ணது. கஸ்டமைஸ் பண்ணாலும் காசு கொடுத்தா வாங்கினது. சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த பிசி பில்ட். இதுதான் நம்ம மதர் போர்டு. இதுக்குள்ளதான் நம்ம i3 3rd gen ப்ராசஸர் வச்சிருக்கோம். இந்த மதர் போர்டோட ரேட் வந்து 2200 rupees. இதோட ஆன்லைன் ரேட் வந்து 3000 சம்திங் வருது. 2500 3000 வருது. பட் எனக்கு 2300 வந்து ஆஃப்லைன்ல வெளியே கிடைச்சிச்சு, அதனால வாங்கிட்டேன். அண்டு இது வந்து அந்த மதர் போர்ட் கூடயே கொடுக்குற போர்ட்டு. இது வந்து நம்ம கேபினெட்ல ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த போர்ட்டை. இது போர்ட் போறது கொஞ்சம் கஷ்டம் தான், மற்ற எல்லா கேபினெட்டும். எனக்கு கேபினெட் மட்டுமே SMPS-ஓட சேர்த்து 500க்கு எனக்கு கொடுத்துட்டாங்க. கேபினெட் மட்டுமே எனக்கு சேர்த்து 500 தான் ஆச்சு. அண்ட் கீபோர்ட் மவுஸ் எல்லாம் சேர்த்து வாங்கி ஒரு 500, கேபினெட் 1000. இது வந்து மதர் போர்ட் 2200 rupees. அண்ட் மை ஹார்ட் டிஸ்க் வந்து 2 ஹார்ட் டிஸ்க் சேர்த்து 1000க்கு வாங்கினேன். அது கூடவே சாட்டா கேபிளும் கொடுத்துட்டாங்க எனக்கு. அதனால எனக்கு அவ்வளோவா தெரியல. ஃபர்ஸ்ட் எல்லா ஒயரையும் கிளியர் பண்ணிடுறேன் எடுத்து. இந்த மதர் போர்ட் 24 பின் ஒயரையும் கிளியர் பண்ணிடுறேன். சாட்டா கேபிள் ஒயரை கிளியர் பண்ணேன். கஸ்டமைஸ் பண்ணதுன்னு சொன்னல கேபினெட்டை, எப்படின்னா லைட்டிங்லாம் வச்சு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன், அதை நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒயரிங்லாம் க்ளீன் பண்ணிடலாம். கரெக்டாக நம்ம மதர் போர்டு வைக்க வேண்டிய இடத்த க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் நம்ம மதர் போர்டை அதில் பிளேஸ் பண்ணிடலாம். கரெக்டாக மாட்டுது, ஒயர் மாட்டுது, சைடில் இருக்க ஒயர் பக்காவா. மதர் போர்டுக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், பயோஸ் செட்டிங்ஸ் உங்களுக்கு ஓப்பனே ஆகாது. ஓகே, ஒயர் எடுத்தாச்சு நம்ம. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, மதர் போர்டு இன்ஸ்டால் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்க்ரூ போட்டு கரெக்டாக டைட்டாக இருக்கான்னு இன்ஸ்டால் பண்ணிடணும். ஸ்க்ரூ போட்டு இன்ஸ்டால் பண்ணலன்னா உங்க மதர் போர்டு வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க வந்து எல்லா ஸ்க்ரூஸும் கம்பல்சரி போட்டிருக்கணும். ஒரு ஸ்க்ரூ மிஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு மதர் போர்டு லூஸ் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரேம் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் டைப் பண்ணிடுறேன் இருங்க ஃபுல்லா. ஓகே, நான் ஸ்க்ரூ போட்டாச்சு. அண்ட் இப்போ நான் வந்து 4GB ரேமோ 2GB ரேமோ இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது ரெண்டுமே சேர்த்து 1200 ஆச்சு எனக்கு வாங்குறதுக்கு. ஆனால் ஒரே ஒரு 8GB ரேம் வாங்கினா 800 தான் வருது. ஆல்ரெடி என்கிட்ட இருந்த ரேம்னால, ஆல்ரெடி நான் வாங்கினது தான், இருந்தாலும் அது என்கிட்ட இருந்த ரேம்னால அது வந்து 1200 rupeesனால நான் அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 6GB ரேம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. நான் இதில் தான் எடிட்டே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இதை பிளேஸ் பண்ணுங்க. அதோட இது வந்து DDR3 ரேம். இது வந்து DDR3னால கொஞ்சம் ரேட் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்கும். ரெண்டுத்தையும் நான் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். அண்டு அவ்வளோதாங்க, பிளேஸ் பண்ணிட்டேன். பக்காவாக பிளேஸ் ஆயிடுச்சு இது. அப்புறம் நம்ம வந்து மதர் போர்டுக்கு இந்த 24 பின்ஸ் பவர் கேபிளையும் 4 பின்ஸ் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சரிங்க, 4 பின்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து 24 கேபிள் எடுத்துடலாம். 24 பின் கேபிள் எடுத்துட்டு அது மேலே இருக்க ரேப் வந்து அது அவங்க கொடுத்துருந்தாங்க அந்த SMPSக்கு. நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ரேப் சுற்றி வச்சிருக்கேன். ஓகே, டைட்டா கொடுத்துருங்க, இல்லைன்னா பவர் உங்களுக்கு வந்து சப்ளை ஆகாது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணலாம். நம்மளோட 2 ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணலாம். மெயினாக நான் வந்து எந்த ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ண போறேன்னா,
இந்த அது கூட சாட்டா கேபிளும் இருக்குது எனக்கு கொடுத்துட்டாங்க, அதுவும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் நான் வந்து ஓஎஸ் போட போகிறேன். ஆல்ரெடி நான் ஓஎஸ் போட்டுட்ருக்கேன் இந்த ஹார்ட் டிஸ்கில். பட் உங்களுக்கு ஓஎஸ் போடுற வீடியோ வேணும்னா அதிக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதையும் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்கை ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. 2 ஹார்ட் டிஸ்க்கு ப்ளேஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். ரைட்டு, ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு 2 ஹார்ட் டிஸ்கையும். 2 ஹார்ட் டிஸ்கையும் ப்ளேஸ் பண்ணி இப்போ நம்ம கனெக்ஷன் சாட்டா கேபிளையும் பவர் கேபிளையும் கொடுக்கணும். எஸ்எம்பிஎஸ்லேருந்து பவர் கேபிள் வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் சாட்டா கேபிளை வந்து மதர் போர்டில் இன்சர்ட் பண்ணணும். இதில் 4 சாட்டா கேபிளுக்கான போர்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த மதர் போர்டுக்கு 2 சாட்டா யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஒரு 4 கொடுத்துட்டு 4 சாட்டா கேபிள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேகியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா மதர் போர்டில் ஹார்ட் டிஸ்க் ரீட் பண்ணுறதுக்கான ஐசிஸ்லாம் வந்து ரொம்ப ஹீட் ஆகிறதால உங்களுக்கு வந்து லேக் கிடைக்கும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ யூஎஸ்பி போர்ட்டையும் ஆடியோ போர்ட்டையும் ஃப்ரண்ட் பேனல்லேருந்து கனெக்ட் பண்ணணும். அதையும் மதர் போர்டு கீழே 2 இதில் ஆடியோ அண்ட் யூஎஸ்பி 1ன்னு போட்டு அங்கேயே கொடுத்துருப்பாங்க, அதுலேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக கனெக்ட் ஆகல, கொஞ்சம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்டு வந்து நம்மளுக்கு மதர் போர்டில் வந்து பேட்டரி அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்மளே தான் வாங்கணும். ஓகே, இப்போ நம்ம எஸ்எம்பிஎஸ் சாட்டா கேபிள் வந்து எஸ்எம்பிஎஸ்லேருந்து நம்ம பவர் கேபிளை கொடுப்போம். எஸ்எம்பிஎஸ்லேருந்து நம்ம பவர் கேபிள் ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து நான் அது எக்ஸ்டர்னல் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு போர்ட். அதுதான் எஸ்எம்பிஎஸும் சேர்த்து வாங்குறது கொஞ்சம் இதுதான். ஏன்னா செகண்ட் ஹேண்டில் வாங்குறதா இருந்தால் நீங்கள் அங்கேயே செக் பண்ணிட்டு தான் வாங்கணும். ஓகே, நம்ம 2த்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேற்பட்டு நம்ம பிசியை ஆன் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, வாங்க நம்ம பிசியை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் பிசி ஆன் பண்ணிட்டேன். என்னங்க ஆனே ஆகல. ஓ மை காட், கம்ப்யூட்டர் ஆன் ஆயிருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க, செமையா இருக்குல்ல. லைட் செட்டப்லாம் பக்காவா ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம ஆன் பண்ணோடனே டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓகே, நம்ம ஆல்ரெடி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, நம்ம ஸ்பெக்ஸை காட்டுறேன். இதுதான் நம்ம பில்டு பண்ண பிசியோட ஸ்பெக்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் i3 ப்ராசஸர் 3rd ஜென்ரேஷன், 6GB ரேம், இன்டெல் மதர் போர்டு ப்ளஸ் DirectX 12, அதெல்லாம் நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது. இதில் இன்டெல் HD கிராஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2 GB கிராஃபிக்ஸ்க்கு. ஓகே, அண்ட் வந்து இதில் DirectX வெர்ஷன் 10 வரைக்கும் சப்போர்ட் ஆகும் டீசெண்டாக. நீங்கள் இதில் வந்து டீசெண்டாக எடிட் பண்ணிக்கலாம். இதில் நான் மைன்கிராஃப்ட் GTA 4 ப்ளே பண்ணி பார்த்தேன், லேகே இல்லாமல் வந்துட்டு. பெஸ்ட்டு எடிட்டிங் சாஃப்ட்வேர் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபிலிமோரா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டு வந்து நம்ம இப்போ கம்மியான பட்ஜெட்டில் நம்ம பிசி பில்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 1000 லைக்ஸ் கிட்ட வந்துச்சுன்னா அப்ராக்சிமேட்டாக நான் 20Kக்கு நான் வந்து எப்படி பிசி பில்ட் பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன். உங்களுக்காக எக்கச்சக்கமான வீடியோஸ் காத்துட்ருக்கு. மறக்காமல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.